எல்லோருக்கும் வணக்கம். அட கடவுளே, ஒரே நாளில் இப்படியா நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி பல முதலீட்டாளர்கள் ஷாக் ஆகிற மாதிரி காலையில் 150 பாயிண்ட் எல்லாம் மைனஸில் இருந்தால் இப்போ மறுபடியும் 41 பாயிண்ட் தான் மைனஸில் இருக்குது. ஸோ மார்க்கெட் 25,300 தாண்டி மேலே போகிறதுக்கு ரொம்பவுமே சிரமப்படுது. இந்த மாதிரியான கஷ்டகாலமான காலங்களில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி என்ன அறிவிப்பு வரும்னே தெரியாது, பட்ஜெட்டினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னு தெரியாது. இடையில வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் தான் இருக்குது. அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்ல போகிறார், ஈரானை பற்றி இனி என்ன சொல்ல போகிறாரு, இந்தியாவுக்கும் யூரோப்பியன் யூனியனுக்கும் இடையில இருக்கக்கூடிய ட்ரேட் டீல் பற்றி அவருடைய கமெண்ட் என்ன அப்படின்றதெல்லாம் இன்னுமே பெரிய அளவில் தெரியாமல் இருக்குது. இது போன்ற அன்சர்டனிட்டி காலங்களில் ஹெட்ஜிங் பண்ணுறதான் பெரிய பெரிய போர்ட்ஃபோலியோ வச்சுருக்கிறவங்களுக்கு ஒரு மரியாதை அப்படின்ற மாதிரி தான் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு செய்தி. நண்பர்கள், இன்னொரு மிக முக்கியமான தகவல், இந்த இ-கிளர்க்ஸ் அப்படின்ற பங்கினுடைய விலை 8% ஏறினதுக்கு இன்றைக்கி 2 காரணங்கள். ஒன்று, அதனுடைய ரிசல்ட்டையும் மார்க்கெட் பாசிட்டிவ் எடுத்துக்கிச்சு. அது போக அவங்களுடைய அறிவிப்பில் ஒரு ஷேர் நாங்கள் போனஸ் தர போகிறோம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. இதை கேட்ட உடனே மார்க்கெட்டில் குஷி ஆகிட்டு இன்றைக்கி 8% ஏற்றி விட்டுருக்காங்க. கடந்த ஒரு வருஷத்தில் ஆல்ரெடி 52% சம்பாரித்து கொடுத்த ஒரு பங்கு தான் இந்த இ-கிளர்க்ஸ். இது என்ன செக்டரில் இருக்குது? இது பிபிஓ செக்டரில் இருக்குது. பிபிஓ செக்டரில் இது ஒரு பெரிய ஆள் தான். ஸோ நம்மளுடைய ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐடி தவிர்த்து டெக்னாலஜியாக பார்க்கும்பொழுது டெக்னாலஜியில் பிபிஓ ரிலேட்டடான பங்குகள் வந்து நல்லா தான் இருந்திருக்கு. கடந்த 5 வருடத்தில் பார்க்கும்பொழுது கூட உச்சத்தில் தான் போயிருக்கான். ஸோ ஒரு உருப்படியான செக்டரில் இந்த பிபிஓ செக்டர் என்பதும் ட்ரம்ப் அவர்கள் வந்தாலும் சரி வரலினாலும் சரி பல்வேறு பிரச்சனைகள் கடையில் மேல் நோக்கி வந்திருக்கு. ஸோ ஐடி டெக்னாலஜிலேயே வந்து பியூர் ஐடி ப்ராடக்ட்ஸை செல் பண்ணுறதுலையும் இந்த பிபிஓலையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்கல. பிபிஓ செக்டரில் நல்லா தான் இருந்திருக்கு. இந்த இ-கிளர்க்ஸ்னுடைய இன்னொரு காம்படிட்டர் எஃப்எஸ்எல் அப்படின்ற மாதிரி ஒன்று பார்த்துக்கிட்டு இருந்த பீர் குரூப். ஸோ இந்த ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன்ஸுமே ஆல்மோஸ்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு 670 கோடி லாபம் என்பது பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இவங்களது 670 கோடி. ஸோ இந்த ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன்ஸ் என்பது இன்னுமே தன்னுடைய உச்சம் என்பது வந்து சேரல. அது பழைய உச்சத்தையெல்லாம் தொட்டது பிறகு கொஞ்சம் சிறிய அளவில் கீழே இறங்கி தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கா. இனி அடுத்து இந்த ஃபஸ்ட்டு சோர்ஸ் சொல்யூஷன்ஸ்னுடைய மூவ்மெண்ட் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஸோ சில நேரங்களில் இந்த மாதிரி நல்லா மேல் நோக்கி கஷ்டமான காலத்துலேயும் மேல் நோக்கி வந்த செக்டர்களை நோட் பண்ணி வச்சுக்கிறது பிற்காலத்தில் என்றைக்காவது உதவும். ஓகே, பிபிஓ செக்டர் வந்து கஷ்டமான காலத்துலையும் ஏறி இருக்கான். என்றைக்காவது ஒரு நாள் மார்க்கெட் குப்புற விழுகும் பொழுது இது போன்ற பங்குகளும் கரெக்டாக கீழே வந்துச்சுன்னா அப்போ திரும்பி ஏறக்கூடிய வரக்கூடிய பங்குகளில் மேபி இந்த செக்டர் ரிலேட்டடான பங்குகள் இருக்குமோ அப்படின்னு யோசித்து பார்க்க உதவி செய்யும். எது எப்படியோ இந்த இ-கிளர்க்ஸ் மேல் நோக்கி ஏறினதுக்கு 2 மிக முக்கியமான காரணங்கள். அவங்களுடைய ரிசல்ட் சீசன் இம்பேக்ட் ப்ளஸ் 1:1 போனஸ் தராங்க அப்படின்ற ஒரு தகவல். இன்னைக்கு ஹீரோன்னு சொன்னால் நம்ம ஹிந்துஸ்தான் காப்பர் தாங்க. 19% ஏறி இருக்கானுங்க இன்றைக்கி ஒரே நாளில். அவன் நம்ம ஒரு வருஷம் கூடி உட்காந்து ஒரு 18% ஏறினா கூட போதுமே அப்படின்னு விற்று விட்றதுக்கு தான் நம்ம நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்கோம். அதுவே நெகட்டிவில் இருக்குது. அவன் பாசிட்டிவுக்கு வந்து அதுக்கப்புறம் 10-20% ஏறக்கு ஒரு வருஷம் ஆனாலும் பரவாயில்லன்னு வந்துக்கிட்டு இருக்கோம். இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் இன்றைக்கி ஒரே நாளில் 19% ஏறி இருக்குது. ஸோ இந்த ரிசல்ட் சீசனில் ரொம்ப மகிழ்ச்சிகரமான பங்குகளும் இருக்க தான் செய்யுது. ஸோ இந்த வகையில் இந்த பங்கு கடந்த ஒரு வருஷத்தில் 200 ரூபாயிலிருந்து 700 ரூபா வந்திருக்கான்னா இது மாதிரி ஒரு ஜாக்பாட் கோல்டுலேயோ அல்லது சில்வர்லேயோ கூட பெருசாக கிடைக்கல. இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் அப்படின்ற பங்கில் கிடைச்சிருக்கு. இதில் பப்ளிக் முதலீட்டாளர்கள் பெரிய அளவில் முதலீடு பண்ணியிருக்காங்களான்னு பார்த்தா நம்ம ஆளு ரொம்ப கம்மி, 21% தான் முதலீடு பண்ணியிருக்காங்க. எஃப்ஐஸும் கம்மி, அவங்களும் 6%, 5% தான் முதலீடு பண்ணியிருக்காங்க. பெரும்பாலான பங்குகள் ப்ரொமோட்டர்கள் கையிலேயே சிக்கி போச்சு. ஜாலி. அது யாரு? நம்ம பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. உண்மையிலேயே ராயல் சல்யூட் சார். இந்த ரிபப்ளிக் டேக்கு உங்களுக்கு ஒரு அற்புதமான கிஃப்ட் சார் அப்படின்ற மாதிரி இந்த ஹிந்துஸ்தான் காப்பர் செய்திருக்கக்கூடிய வேலை என்பது ஒரு அற்புதமான வேலை. இந்த நேரம் பார்த்து ஏதாவது ஆஃபர் ஃபார் சேல்க்கு ஏதாவது போட்டு தள்ளுறாங்களா என்ன பண்ணுறாங்கன்ற நம்மளுக்கு தெரியாது. பட் ஷேர் ஹோல்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த பேட்டர்னில் நம்ம ஜெயிச்சு நிற்கக்கூடிய ஆட்கள் யாருன்னு பார்த்தோம்னா நம்மளுடைய பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவும் நம்மளுடைய பப்ளிக் ரீட்டைலும் தான். எஃப்ஐஎஸ்டிஐஸ் எல்லாம் ரொம்ப கம்மியாக தான் வச்சுருக்காங்க. இன்றைக்கி ரிசல்ட்டுகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பெருசாக சோகம் அப்படின்லாம் சொல்ல முடியாதுங்க நண்பர்களே. எல்என்டி எல்லாம் 3% ஏறி இருக்கா, கிளாண்ட் ஃபார்மெல்லாம் 7% ஏறி இருக்குது. ஸோ பல்வேறு பங்குகள் ஏறி இருக்குது. சில பங்குகள் 5 ஸ்டார்லாம் மொத்த ஸ்டாரையும் பிடுங்கிட்டு உனக்கு ஸ்டார் கிடையாது போ அப்படின்ற மாதிரி இந்த ரிசல்ட் சீசனில் 10% இறக்கி விட்டுருக்காங்க. பட் இன்றைக்கி பெரும்பாலும் மிக்சடாக தான் இருக்குது ரிசல்ட் சீசன். ரொம்பவுமே கஷ்டம் இல்லை, இன்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கி வரக்கூடிய ரிசல்ட் சீசனில் 3 ஹீரோக்கள் வர்றாங்க.
ஐடிசியும் வருது, அதானி குரூப்பும் வருது, டாடா குரூப்புனுடைய டாடா மோட்டரும் வருது, பெரிய ஆட்களினுடைய வேலை இன்றைக்கி வருது. ஸோ நாளைக்கு வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டையே திருப்பி போடும்படியாக ஐடிசி தன்னுடைய சாகசங்களை காட்டுமா, இல்லை சாட்டை எடுத்து அடிச்சுக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுமா அப்படின்றது இல்லை. பட் மிகப்பெரிய ஒரு பாகுபலியினுடைய ரிசல்ட் இன்றைக்கி வருது. அதனுடைய இம்பேக்ட் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. ஐபிஓக்களில் எதுவும் செய்தி இல்லை நண்பர்களே. ஆனால் நம்ம நாட்டை மட்டும் இல்லை, உலகத்தையே ஆட்டி படைக்கும்படி நம்ம இந்தியாவிலிருந்து ஒரு அற்புதமான இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா என்பது வந்திருக்கு. வளர்ச்சி டிசம்பர் மாதத்தில் 7.8% இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் செய்திகள் வந்திருக்கு. பட் இருந்தாலும் மார்க்கெட் இந்த நியூஸை தூக்கி சாப்பிட்ருச்சு. ஒன்றும் பெருசாக இல்லை. தற்போதைக்கு மார்க்கெட் நெகட்டிவில் இருக்கிறதுனால உண்மையிலேயே ரொம்ப சோகமாக இருக்குது. இவ்வளோ பெரிய அற்புதமான இண்டஸ்ட்ரியல் டேட்டாவை கொடுத்தும் நீ ஏன்பா பயப்படுற, ட்ரம்ப் அவர்கள் அடுத்த மூவ்மெண்ட் என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயப்படுறியா, அல்லது பட்ஜெட் எப்படி வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பயப்படுறியா அப்படின்றத இப்போ ஒரு கேள்வி. ஸோ என்றைக்கு இருந்தாலும் பெரிய பொசிஷனில் இருக்கிறவங்க சில நாட்களுக்கு முன்னாடி கூட சில பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏதோ ஹெட்ஜிங் பண்ணி பொசிஷனை காப்பாற்றுச்சிங்க அப்படின்ற மாதிரி. ஸோ மறுபடியும் ஒரு சென்டர் பாயிண்டில் இருக்குது. அடுத்த நாள் மற்றும் அதுக்கடுத்த நாட்களில் மிகப்பெரிய செய்திகள் பட்ஜெட் முதல் கொண்டு வரப்போகுது. ஸோ பெரிய பொசிஷன் இருக்கிறவங்க என்றைக்கு இருந்தாலும் ஹெட்ஜிங் பண்ணிக்குவாங்க அப்படின்றது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு தகவல். ஏன்னா ட்ரேடர்களுக்கு நடுவில் இருக்கக்கூடியது ஒரே ஒரு கோடு தான், மெல்லிசான கோடு. இந்த பக்கம் இருந்தால் பரவாயில்ல, மகிழ்ச்சி என்பது பட்ஜெட்டை காரணம் காமிச்சு அப்படியே மேல் நோக்கி வந்துட்டால் மகிழ்ச்சி தான். ஆனால் கீழே இறங்கிட்டானே என்ன பண்ணுறது? ஏற்கனவே எதிர்பார்த்த மாதிரி பல பேர் எதிர்பார்த்த மாதிரி இந்த 21 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட ஒரு 10 நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கான். ஓகே ஃபைன். பட் செய்திகள் வரப்போகுதே, பட்ஜெட் என்ன ஆக போகுது, ஈரான் நியூஸ் என்ன ஆக போகுது, இது மாதிரி பல செய்திகள் இருக்குது. அப்போ ஏதாவது ஒரு சைடு டைரக்ஷன் எடுக்கும்போது மேலே ஏறிட்டா எல்லாருக்கும் மகிழ்ச்சி, ஒரு வேளை கீழே போயிட்டு என்ன பண்ணுறது? கீழே இறங்கி கிடக்கக்கூடிய நல்ல நல்ல பங்குகள் என்றைக்கு இருந்தாலும் ஒரு நாள் மேபி ஏறுவானோ அப்படின்னு பல பேர் எதிர்பார்த்து காத்து கிடப்பாங்க. அப்படித்தான் இந்த ஏபிபி இந்தியா 2025 ஒரு முறை 4500 6000 வரைக்கும் ஒரு ரவுண்டு போயிட்டு கீழே விழுந்து கிடந்தது. ஒரே ஒரு ரவுண்டு தான், மொத்தத்துக்கு ஒரு ரவுண்டு தான், ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. அதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடியெல்லாம் ஒரு ரவுண்டை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு வருஷம் எடுத்திருந்தான். இந்த முறை என்ன நினச்சான்னு தெரியல, 2 நாட்கள் அவன் பாட்டுக்கு 4500 5500 ஒரு ஷேருக்கு 1000 ரூபாய் ஏறி வந்துடுச்சு. அதுதான் ஒரு நண்பர் சொல்கிறாரு, போன வருஷம் புது வீடு கட்டுறதுக்கு மார்க்கெட்டில் இருந்த பணத்தை விற்று ஒரு 60,000 லாபத்தோடு போட்ட பணத்தை எடுத்துட்டாப்புல. மறுபடியும் மார்க்கெட்டுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாப்புல. ஒரு 3 லட்ச ரூபா வரைக்கும் அவருடைய போர்ட்ஃபோலியோ வந்துடுச்சு. அப்புறம் மறுபடியும் ஒரு 75,000 ரூபா லாபத்தோட ஒரு 25% ப்ராஃபிட்டோட புக் பண்ணிவிட்டு, லாபத்தை புக் பண்ண பிறகு ஒரு மாதம் இப்போ ரெஸ்ட்டில் விட்டுட்டேன், அந்த M6 மட்டும் கையில் வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன முடிவு பண்ணியிருக்கேன்னா, அடுத்த 3 வருஷத்தில் எல்லா கடனையும் அடைச்சிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஒரு 10 லட்ச ரூபா போர்ட்ஃபோலியோ க்ரியேட் பண்ணணும். வீடு கட்டி விட்ட அந்த வாடகை காசில் மட்டும் ஒரு நல்ல ஸ்டாக்ஸாக வாங்கி லைஃப் லாங் வச்சுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கார். எதனாலன்னா இப்படி தான், இந்த ஏபிபி இந்தியா ஒரு லாபம் செய்யக்கூடிய பங்கு, அவனுக்குன்னு ஒரு கஷ்டகாலம், ஏதோ ஒரு காலை சுற்றின பாம்பு மாதிரி ஏதோ ஒரு கஷ்டகாலம், கீழே விழுந்து கிடந்தான். ஆனாலும் ஒரு ரவுண்டு போயிட்டு வந்திருக்கான் போன வருஷத்தில். இந்த வருஷமும் ஒரு ரவுண்டு கொடுத்துட்டான். அதனால் குட் ஸ்டாக்ஸ் மட்டும் லைஃப் லாங் வச்சுக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி அவரோட எக்ஸ்பீரியன்ஸ். நண்பர்களே, நிறைய பேர் லாஸ் பண்ணிவிடுவாங்க, அதுக்கப்புறம் அவங்க ஏவரேஜ் பண்ணி ஜெயிச்சு வருவாங்க. அப்போ இந்த ஒரு நிறைய பிரச்சனைகளை தீர்க்கும் பொழுது இமேஜினரி லைன் வரைஞ்சிங்க, அல்லது இமேஜினரியாக ஒரு டேட்டாக்கு இவ்வளோ வேல்யூ அப்படின்ற மாதிரி ஒரு அசம்ஷனில் வச்சிங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம மேக்ஸ் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும்போது படிச்சிருப்போம். அது மாதிரி இமேஜினரியாக நம்ம ஏற்கனவே ஒரு பங்கில் போய் நம்ம வாங்கி மாட்டிக்கிட்ட மாதிரியும், அதுக்கப்புறம் அது கீழே வரும்பொழுது அதை ஏவரேஜ் பண்ணுறதுக்காக வாங்குற மாதிரியும் பண்ணாவே பல்வேறு இழப்புகளை நாம் தாண்டி வர முடியும், கம்மி பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து. இதே மாதிரி தான் ஒரு கருத்து ஏற்கனவே ஒரு நண்பர் பதிவிட்டிருந்தார். நான் ஏதாவது ஒரு பங்குகள் எடுக்கணும்னா எல்லாத்துலேயும் ஒவ்வொரு ஷேர் மட்டும் வாங்கி வச்சுருவேங்க, அப்புறம் அவனுக்கு இறங்குவானுங்க, அதுக்கப்புறம் தான் நான் போய் ஆக்சுவலாகவே என்ட்ராவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்திருப்பார். ஸோ இந்த கிளாண்ட் ஃபார்மா அப்படின்ற பங்கு அதே மாதிரி தான். அவன் எதனால் இறங்கினால்னே தெரியாது, பெரிய அளவில் இறக்கம். அவனுடைய இறக்கமெல்லாம் பார்த்தா கண்ணில் தண்ணியே வந்துடும். ஒரு கட்டத்தில் 4000 ரூபாயிலிருந்து ஆல்மோஸ்ட் 1000 வரைக்குமெல்லாம் போன ஒரு பங்கு தான். ஸோ உச்சத்தில் வாங்கினவங்க யாராவது ஒருத்தர் 4000க்கு வாங்கினவங்க 1000க்கு ஏவரேஜ் பண்ணி அப்புறம் ஏதாவது மேல் நோக்கி வெளியே வரும்பொழுது வந்திருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. பட் இந்த பங்கு தற்போதைய நிலைமையில் கடந்த 2 வருடமாக எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு 2000க்கும் 1500க்கும் மிக குறுகிய அளவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இப்படி இருக்கக்கூடிய பங்கு யாராவது 2000 ரூபாய்க்கு வாங்கி மாட்டி மறுபடியும் இப்போ 1800 என்ட்ரு ஆகிருக்காங்களா என்னன்றது யாருக்கும் தெரியாது. பட் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஒரு பங்கு ஏன் இறங்குச்சு, அப்படி இறங்கின பொழுது பெரிய ஆளுங்க யாராவது மேலே வாங்கினதுக்கப்புறம் கீழே விழுந்துருச்சேன்னு சொல்லி ஏவரேஜ் பண்ணுறதுக்கு வருவாங்களா இல்லையா அப்படின்றது தெரிஞ்சுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு இந்த கிளாண்ட் ஃபார்மாலாம் பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் ஒரு 7.5% மெயின்டைன் பண்ணிருக்காங்க ஹோல்டிங், டிஐஎஸ் 32% ஹோல்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா, அப்போ இவங்க ஏவரேஜுக்கு இது பண்ண வருவாங்களா? 4000 ரூபாயிலிருந்து கீழே விழுந்து கிடக்கக்கூடிய பங்குகள் இனி மறுபடியும் ஏவரேஜுக்கு இது பண்ண வருவாங்களா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறதா நம்மளுக்கு ஒரு உதவி செய்யும். எதுக்கு உதவி செய்யும்னா, மேலே வாங்கி மாட்டினவங்க கீழே ஏவரேஜ் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியே வந்துட்டோம்னு எங்காவது ஒரு செய்திகளை சொல்லும் பொழுது, அப்போ கீழே அது பாட்டுக்கு கிடந்ததை தான் நம்ம பார்த்தோமே அப்படின்ற மாதிரி தெரிஞ்சுக்கிறக்காக. நண்பர்களே, இன்னொரு ஃபார்மா பங்கு அதுவும் இன்றைக்கி ஒரு 5% ஏறிருக்கு. இவனுக்கு 2 பேருமே வேறு லெவலில் நம்ம பணத்தை உள்ளிழுத்து போட்டிருக்காங்க. அதாவது இந்த பிரமல் ஃபார்மாலாம் ஒரு கட்டத்தில் மிகவும் கடும் சரிவு, பணத்தை ஏகப்பட்டது லாக் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் 80 ரூபாயிலிருந்து 300 ரூபா மிக அற்புதமான ஒரு ரேலி போயிட்டு மறுபடியும் 300 ரூபாயில் உள்ள என்ட்ரானவங்களுக்கெல்லாம் 50% பக்கம் லாக் பண்ணி விட்டுருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ 150 ரூபாய் 50% இறங்கி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எந்த ரேட்டுனா, அது லிஸ்டான ரேட் என்பது. ஸோ இப்போ இந்த பிரமல் ஃபார்மா என்பது ஒரு லாபம் செஞ்சு கொண்டு இருக்கக்கூடிய கம்பெனியா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கடந்த 3 குவார்ட்டர்களாக நஷ்டம் அப்படின்றது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏதாவது யூரோப்பியன் யூனியனோட நடக்கக்கூடிய ட்ரேடில் ஏதாவது ஃபார்மா செக்டருக்கு பாசிட்டிவிட்டி வருதா என்ன அப்படின்றது தெரில. சைனாலாம் ஒரு மிகப்பெரிய ஒரு செய்தி வெளியிட்டிருந்தாங்க. இந்தியாவிலிருந்து ஏற்றுமதி செய்யக்கூடிய அந்த ஃபார்மா ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் 0% டேரிஃப் அப்படின்ற மாதிரிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்படி எல்லாமே பெரிய பெரிய தகவல் ஒன்றும் பெருசாக வரல. ஆனால் இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட் சீசனில் இந்த ஃபார்மா கம்பெனிகள் ஏறியது ஒரு மகிழ்ச்சியே. நண்பர்களே, இந்த வாரி எனர்ஜிஸ் அப்படின்ற பங்கு ஒரு செக்டர் லீடரா, அதாவது சோலார் ரிலேட்டடான செக்டரில் இவன் ஒரு செக்டர் லீடரா அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, ஆமாம், ஒரு ட்ரெயிலிங் 12 monthஸில் 3400 கோடி லாபம்னு காமிச்சிருக்காங்க. இதே மாதிரி ப்ரீமியர் எனர்ஜிஸ் இவங்க கூட ஒரு போட்டி போடக்கூடிய ஒரு ஆள் தான். அதனுடைய பீர் குரூப்பில் தான் இருக்குது, சோலார் ரிலேட்டடான செக்டரில் இருக்குது. இவங்க ஒரு வருஷத்துக்கு என்னென்னா 2வது இடத்துல 1331 கோடின்னு இருக்காங்க. ஆனால் 2 பேருமே பாவம் தர தட்டி நிற்கிறாங்க. வாரி எனர்ஜிஸ் அந்தளவுக்கு இறங்கல, பட் இருந்தாலும் இதுவும் ஒரு இறக்கம்தான். ஸோ இது ஒரு பங்குக்கு 1000 ரூபாய் வீதம் இறங்கி 3800லேருந்து இறங்கி 2800 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது ஒரு செக்டர் லீடரா அப்படின்னு பார்த்தா ஆமாம், செக்டர் லீடர் தான். அதே மாதிரி ப்ரீமியர் எனர்ஜிஸ் என்பதும் 52 வீக் லோவில் ட்ரேட் ஆகிக்கிட்டு இருக்கு. இது செக்டர் லீடரானா கிடையாது, 2வது இடத்துல இருக்குது. ஸோ ரெனியூபிள்ஸ் ரிலேட்டடான, ரெனியூபிள் எனர்ஜி ரிலேட்டடானாக இந்த பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிப்பு வருமா? வரும்பொழுது இந்த மாதிரி செக்டர் லீடர்களாக இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு ஏதாவது ஒரு நல்லது நடக்குமா அப்படின்றத இப்போதைக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. அதே மாதிரி இந்த லோதா டெவலப்பர்ஸ் அப்படின்ற பங்குமே ரிசல்ட்டு வெளியிட்டிருக்காங்க. அந்த ரிசல்ட்டுக்கு நம்ம மார்க்கெட் கொடுத்த பதில் என்ன? ஒன்றுமே இல்லை, வெறும் ஒரே 1% ஃப்ளாட்டாக இந்த லோதா டெவலப்பர்ஸ் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஒரு வருஷம் கூடி இது 52 வீக் லோவில் 17% இறக்கத்தில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த பங்கு வெளியிட்டிருக்கக்கூடிய ரிசல்ட் எல்லாம் ரொம்பவும் அதிரடியான ரிசல்ட்டு. 958 கோடி ரிசல்ட் விட்டுருக்காங்க. இருந்தாலும் மார்க்கெட் இவனை குட் பாய் அப்படின்லாம் சொல்லலை, ரொம்பவும் ஃப்ளாட்டாக தான் இதை ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பங்கு ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்கு, இது ஒரு செக்டர் லீடரா? ஆமாம், இதுவும் ஒரு டாப்பில் வரக்கூடிய ஒரு செக்டர் லீடர் தான் ஆர்விஎன்எல் அப்படின்ற பங்கு. ஸோ ரயில்வே துறையில் ஏதாவது அறிவிப்புகள் வருமா இந்த பட்ஜெட்டில் அப்படின்ற ஒரு முக்கியமான விஷயம். நான்லாம் டீலரை வேலை பார்த்துக்கிட்டு இருக்கையில் ரயில்வே துறைக்கு தனியாக ஒரு பட்ஜெட் வரும், அதுபோக நம்ம மக்களுக்கான தனி பட்ஜெட் என்பது தனியாக வரும். இந்த சமயத்தில் ரெண்டையும் ஒன்று பண்ணிட்டாங்க. அதனால் இந்த ரயில்வே துறைக்கு பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு செய்திகள் வருமா அப்படின்றத கேள்வி. உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி இந்த ரயில்வே துறையில் ஃபால் என்பது எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரயில்வே துறை சார்ந்த அறிவிப்புகள் பெருசாக பட்ஜெட்டில் வரல சில மாதங்களுக்கு முன்னாடி. அப்போ அந்த சமயத்தில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் கொஞ்சம் தொய்வு ஏற்பட்டு விடுமோ, பெருசாக மறுபடியும் பெரிய பெரிய ஆர்டர்கள் கிடைக்காதோ அப்படின்ற ஒரு விஷயத்தில் இறங்கினவன் தான் இந்த ரயில்வே துறை. நண்பர்களே, ஸ்டாக் மார்க்கெட்டினுடைய வடிவமைப்பு எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னு நம்மளுக்கு தெரியவே தெரியாது. பழைய பாஸ்ட் ரெக்கார்டு எடுத்து பார்த்தா ஒரு வேளை இப்படி இருக்குமா அப்படி இருக்குமான்னு நம்ம நினைப்போம். ஆனால் எதிர்காலத்தில் எப்படி இருக்கும்னே தெரியாது. சப்போர்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் கடைசியில் அது சப்போர்ட் உடச்சி கீழே போயிடுவான்.
ரெசிஸ்டன்ஸை தாண்டி மேலே போகிற மாதிரி இருக்கும், ஆனால் தாண்டாமல் கீழே வந்துடுவான். இப்படி எந்தையாவது ஒன்று பண்ணுவானு. அது மாதிரி தான் இந்த பிர்லா சாஃப்ட் அப்படின்ற பங்கு 1.5% இன்றைக்கி ஏறி இருக்குது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த பிர்லா சாஃப்ட் 800 ரூபாய்களில் இருந்து பெரிய அளவில் இறங்கி ஆல்மோஸ்ட் 50% இறங்கி 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் ஒரு 2-3 மாதமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இது எதுக்குன்னு தெரில. இதுக்கு முன்னாடி இப்படித்தான் ஒரு முறை 2022-23களில் இப்படி தான் பெரிய அளவில் ஒரு கோபுரம் சரிந்தது அப்படின்ற மாதிரி இறங்கிட்டான். அப்புறம் அந்த 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்டேயே ஆடிக்கிட்டு இருந்தான். அப்புறம் ஒரு இடம் 2 days மூவிங் ஆவரேஜை கிளியர் பண்ணிய பிறகு அவன் ஒரு மாதிரி பிக்கப் எடுத்து மறுபடியும் தன்னுடைய பழைய ஹையை ஒரு இடம் மீட் எடுத்தான். அதுக்கப்புறம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ மறுபடியும் எத்தனையோ வருடங்களுக்கு பிறகு இந்த 2 days மூவிங் ஆவரேஜ் பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இனி இந்த ஷேர் ப்ரைஸ்னுடைய வடிவமைப்பு எந்த பக்கம் போகும் அப்படின்ற ரகசியம் யாருக்கும் தெரியாது. அதே மாதிரி இந்த டிஃபென்ஸ் துறை பங்குகளை எல்லாம் வந்து வேறொரு நாடு இன்னொரு நாட்டை போய் சீண்டினால்தான் அதிசயம் நடக்கும். எல்லாரும் வெள்ளைக்கொடி பிடிச்சிக்கிட்டு படுத்து கிடந்தால் எப்படி டிஃபென்ஸ் துறை பங்குகள் பெருசாக ஏறும்? ஸோ மாஸ்டாக் அப்படின்ற பங்கு யாராவது சீண்டும் பொழுது பெரிதாக ஏறுமா? தற்போது ஈரானுக்கு இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை, அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில் இருக்கக்கூடிய பிரச்சனை வச்சுக்கிட்டோ அல்லது வரக்கூடிய டிஃபென்ஸ் துறை வரக்கூடிய பட்ஜெட்டில் டிஃபென்ஸ் துறை பற்றி பேசியோ ஏதாவது ஒரு விஷயங்களை பண்ணுவாங்களா? ஸோ பெரிய எதிர்பார்ப்பு 2-3 பேர்த்து மேலே தான் இருக்குங்க நண்பர்களே. பட்ஜெட்டில் வந்து ரெனியூவபிள் எனர்ஜி பற்றி ஏதாவது பேசுவாங்களா? டிஃபென்ஸ் துறை பற்றி ஏதாவது பேசுவாங்களா? அதிகமாக பட்ஜெட் அலோகேட் பண்ணுறோம், ஆர்டர்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி. அதே மாதிரி ரயில்வே துறை பற்றி பேசுவான். இந்த 3ல் தான் அதிகமான ஃபோக்கஸ் இருக்குது. ஏன்னா அவனு 3 பேர் தான் ரொம்பவுமே அடி வாங்கி கீழே கிடக்கிறாங்க. அதில் ஏதாவது செய்தி வருதா அப்படின்றத இப்போ ஒரு முக்கிய கேள்வி. ஒரு வி ஷேப்பில் ரெக்கவரி, இந்த மாதிரி ரெக்கவரி இருந்தாவே நாங்கள் தப்பிச்சுக்குவோமே அப்படின்ற மாதிரி இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம்ஸ் அப்படின்ற ஷேரை பார்க்கும் பொழுது 2024களில் இருந்து எந்த ரேட்டு கீழே விழுந்தானா மறுபடியும் அங்கேயே வந்து ஒரு ரெக்கவரி பண்ணி காமிச்சிட்டான். இதுக்கு அவன் எடுத்துக்கொண்ட காலங்கள் வந்து 2 வருஷம். சத்தியமாக 2 வருஷம் யாருக்குமே பொறுமை என்பது ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காது. ஒரு 12 வருஷம் படிங்கடா, எல்கேஜியிலிருந்து பண்ணாலும் 12 வருஷம் படிச்சிடுவாங்க. சரி, ஒரு 4 வருஷம் காலேஜ் போய் படிங்கடா அப்படின்னாலும் படிச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் போய் ஒரு 15,000 ரூபா சம்பளத்துக்கு சேருங்கடா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் சேர்ந்துருவாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் அந்த 16 வருஷம் பொறுமையாக இருந்த ஆளுகளே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வந்தாலும் 2 மாதத்துக்கு மேலே பொறுமையாக நிறைய பேர்னால இருக்க முடியறதில்ல. ஸோ 2 வருடம் கழித்து இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம்ஸ் என்பது தன்னுடைய பழைய உச்சத்துக்கு வந்து பல பேர்த்தை காப்பாற்றிட்டு இருக்கு. அதில் என்ன ஒரு செய்தி அப்படின்றன்னு பார்த்தோம்னா, இந்த சீனிவாசன் அப்படின்றவரை வந்து மறுபடியும் எம்டி அண்ட் சிஇஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, ரீஅப்பாயின்மெண்ட். நண்பர்களே, சந்தேகத்துக்கு இடம் இல்லாமல் இந்த ஆர்இசி லிமிடெட் ஆகட்டும், அந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் பிஎஃப்சி ஆகட்டும், 2 பேருமே அந்த செக்டரில் ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் வந்து எனர்ஜி செக்டரில் பெரிய ஆளுகு தான். ஃபைனான்ஷியல் இன்ஸ்டிடியூஷனில் கடன் கொடுத்து பணம் சம்பாதிக்கிறதுல இவங்க 2 பேரும் பெரிய ஆளுகு தான். ஆனால் இந்த பங்குகளுமே தற்போது 2 days மூவிங் ஆவரேஜ் கிட்ட மிகவும் கடுமையான அளவில் சரிவடைஞ்சிருக்கு. இதெல்லாம் டெசிஷன் மேக்கிங் இடத்துல கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. எதுக்கு? பட்ஜெட்டில் ஏதாவது அறிவிப்பு இது வருமா இல்லையா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஸோ எத்தனையோ பங்குகளை மேக் இட் ஆர் பிரேக் இட் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனில் இந்த பட்ஜெட் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கு. பல பேர்த்துக்கு என்ன ஆசைன்னா, எப்படி இந்த கனரா ஃபினான்ஸ் ஹோம்ஸில் இறங்கி ஏறினானோ அது மாதிரி எத்தனையோ செக்டர் லீடர்களாக இருந்து கொண்டே இறங்கி கிடக்கிறானு. ரயில்வே துறை ஆகட்டும், இந்த மாதிரி பவர் ஃபைனான்ஸ் ஆகட்டும், செக்டர் லீடராகவே இருந்து இறங்கி கிடக்கிறானு. அவனை எல்லாத்தையும் ஒரு முறை ஏற்றி விட மாட்டாயா? இந்த யூரோப் யூனியன் ஆரம்பித்து வச்சுதுங்க. வர வர என்ன யாரும் சொல் பேச்சே கேட்க மாட்டேங்கிறீங்க அப்படின்ற மாதிரி அந்த கிரீன்லாண்டை பிடிக்க வந்த நேரத்தில் முட்டுக்கட்டை போட்டது யூரோப்பியன் யூனியன். என்ன வர வர எல்லோரும் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி கனடாவும் வந்து சைனாவோட நாங்கள் டிஸ்கஷன் பண்ணுவோம் வர்த்தக ரீதியாக. அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கேர் ஸ்டார்மர் இங்கிலாந்துலேருந்தும் சைனாவை வந்து மீட் பண்ணுறதுக்கு பொருளாதாரத்தை ஏன்னா இப்போ இந்த யூரோப்பியன் யூனியன் ஆகட்டும், இங்கிலாந்து ஆகட்டும், அவங்க பெரிய அளவில் வந்து அமெரிக்காவோட வர்த்தகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவன் ஏதாவது ஒன்றை பண்ணி விட்டுட்டா நம்ம வந்து என்ன பண்ணுறது? ஒருத்தனையே நம்பி இருந்து என்ன பண்ணுறது? புது புது சந்தைகள் நம்மளுக்கு வேண்டும் அப்படின்ற ஒரு காரணம் தான் வந்து இது ஆக்சுவலாக நல்லது. கெட்டதில் நல்லது அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் அவர் ட்ரம்ப் அவர்களுடைய ஆட்சி காலம். இல்லைன்னா இவ்வளவு சீக்கிரமாக யூரோப்பியன் யூனியனுக்கு நம்மளுக்கு ட்ரேட் டீல் நடக்குமா என்பது மிகவும் சந்தேகத்துக்குரியதே. ஸோ பல பேர் இப்போ சொல் வச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. ட்ரம்ப் அவர்கள் தானே அவர் என்னத்தையாவது ஒன்று சொல்லிக்கிட்டோம் அப்படின்ட்டு வரியை அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைக்கிறது பற்றியும் ட்ரம்ப் அவர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தார். ஆனால் நேற்று வந்திருக்கக்கூடிய அந்த யூஎஸ் ஃபெட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரேட்டை நாங்கள் அப்படியே ஹோல்டு பண்ணுறோம்,
என்ன காரணம்னா இன்ஃப்ளேஷனில் வந்து ஏதாவது பாதிப்பு வருமோன்னு நாங்கள் யோசிக்கிறோம். பட் அது பெரிய பாதிப்பு என்பது வராது. டேரிஃப் வந்திருக்கிறதுனால ஒன் டைமாக ஒரே ஒரு முறையாக, ஏன்னா டேரிஃப் கட்டணத்தை உயர்த்திய பிறகு அந்த இன்ஃப்ளேஷனுடைய அஃபெக்ட் ஆகிறது வந்து மேபி ஒரே ஒரு முறை ஒன் டைமாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நாங்கள் யோசிக்கிறோம். ஸோ எப்படி பார்த்தாலும் இப்போதைக்கு பொருளாதாரம் நல்லா தான் இருக்குது. அதனால் நாங்கள் வந்து ரேட்டை வந்து குறைக்கவும் இல்லை ஏற்றவும் இல்லை, அப்படியே விட்டுறோம் அப்படின்னு ஒரு அஞ்சா நெஞ்சனாக இந்த ஜெரோம் பவல் அவர்கள் ரேட்டை குறைக்காம விட்டுட்டாப்புல நேற்று மீட்டிங்கில். நம்ம ருப்பி தாங்க ரொம்ப அடி வாங்கிக்கிட்டு இருக்குது. அது இருக்க லோவில் போயிட்டே இருக்குது. இந்த எஸ்ஆர்எஃப் அப்படின்னு ஒரு பங்கு, அது வந்து சமீபத்தில் ஆல்மோஸ்ட் ஒரு 6 மந்த் லோவில் வந்து விழுந்துட்டு கொஞ்சம் மேலே ஏறிய ஒரு பங்காக இந்த எஸ்ஆர்எஃப் என்பது இருக்குது. இது வந்து ஒரு செக்டர் லீடராக, முதல்ல நீங்கள் என்ன செக்டரில் இருக்கீங்க அப்படின்னா இது கெமிக்கல் சார்ந்த ஒரு செக்டரில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு எஸ்ஆர்எஃப். அந்த செக்டரில் நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னா எஸ், அந்த செக்டரில் நான் ஒரு பெரிய ஆள் தான் தம்பி அப்படின்ற மாதிரி இந்த எஸ்ஆர்எஃப் இருக்குது. பட் இருந்தாலும் 52 வீக் லோவில் இருக்குது. இது அந்த செக்டரில் பெரிய ஆள் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் இவன் பல ரவுண்டு போயிட்டு வந்திருப்பான் போல். தற்போதைக்கு மறுபடியும் 52 வீக் லோவில் வந்து விழுந்திருக்கக்கூடிய ஒரு பங்காக இந்த எஸ்ஆர்எஃப் என்பது இருக்குது. நன்றி, வணக்கம்.